திரு புகழேந்தி, நீங்க இதை எப்படி கருதுறீங்க? இது முரண்பட்ட கருத்துக்களா பார்க்கலாமா, இல்ல ஒரு ஒத்திசைவு இரண்டு தலைவர்களுக்கு மத்தியிலும் ரெண்டு கட்சிக்கு மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு? பாஜக அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூகிக்கலாமா? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். இல்லைங்க, இது ரொம்ப காமெடியாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது ஏதோ ரெண்டு கட்சிக்கு ரெண்டு தலைவர்கள் பேசுகிறதா நான் நினைக்கவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பச்சை துரோகின்னு சொன்னார். யாரை சொன்னார் உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் பார்த்தோம். நான் சொல்லலை, இதை சொன்னது பச்சை துரோகின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். கூவத்தூரில் அதிகமாக ரேஸ் போச்சு. ரேஸில் பீட்டர் யாருன்னு கேட்டால் அதில் தான் பழனிசாமி விலை கொடுத்து சிஎம்மாக வந்தவர். இவர் எப்படிலாம் ஒரு ஏமாத்தினார் எனக்கு தான் தெரியும்னு அவர் பேசி, இவர் பதிலுக்கு என்ன பேசினார்னா, ஃப்ளைட்லேருந்து அங்கே ஏறுவார், அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு, இங்கே இறங்குவார், இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு. மைக்கை பார்த்தாவே இவருக்கு ஒரு பெரிய அலர்ஜி. மைக்கு வேணும், மைக்கில்னா முடியாது இவரால். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை என்ன தியாகம் பண்ணி வந்தார். எல்லா அரசியல்வாதியும் தியாகம் பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. இவர் உடைக்காமலே உள்ளே வந்தவர் தான் அண்ணாமலை. அப்படிப்பட்டவர் உள்ளே வந்துட்டு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆகவே அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பொய் பேசுகிறது தொழில் இவருக்கு. இதையெல்லாம் ரெண்டு பேரும் பாதி தான் சொன்னேன் நான். ரெண்டு பேரும் மாறி இரண்டு பேரும் பேசி கொண்டது தானே. அப்புறம் கிடையவே கிடையாதுன்னு பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் இன்றைக்கி கொஞ்சம் அமைதி காக்கிறார், மெதுவாக பேசுகிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க செல்லூர் ராஜு ஒன்று பேசுகிறாரு, ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு, மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அது கூட்டணி கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு அந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, பார்த்து பேசணும்னு அண்ணாமலையை வான் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது புரியுது அபிநயா உங்களுக்கு? ஒன்றுமே புரியாது. பாருங்கள், இங்கிருந்து திட்டுறது, அங்கேருந்து திட்டுறது, அங்கேருந்து திட்டுறது, இங்கேருந்து திட்டுறது. இதுக்கு பேர் கட்சியா? இது ரெண்டு கட்சியா? இதுக்கு பேர் சொல்லுங்கள் பாப்பா. இல்லை 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 ரெண்டு கட்சியா இதுக்கு பேர்? அப்போ இவ்வளோலாம் பேசிக்குவீங்க நீங்கள், கொள்கை ரீதியாக ஒத்துக்க முடியாதும்பீங்க, அப்புறம் சேர்த்துக்கவே முடியாது, தலைவர்கள் இவங்க சரியில்லைம்பீங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் புந்துட்டு இப்போ மறுபடியும் அடக்கி வாசிக்கிறார் பழனிசாமினா. ஏன் அடக்கி வாசிக்கணும்? நேற்று கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது, டிடிவி அவர்கள் சொல்றதும் இரட்டை இலை சின்னம் வலுப்பெறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. பாஜக அந்த முயற்சியில தான் இருக்கு அப்படிங்கிறது இதுல தென்படலையா? இதுவரைக்கும் பாஜகவை வெகுமெண்டா விமர்சித்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இல்லைன்னு சொல்ல, திமுக தான் எங்களுடைய பொது எதிரின்னு எதிர் துருவத்தில் வைக்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு, 6 மாசத்துக்கு அப்புறம் முடிவெடுப்போம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்புக்கு அதிமுக தயாராயிட்டு இருக்கு, அதை பாஜக தான் செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியலையா? வாட் யூ மீன் அபிநயா? இந்த கட்சி ஒருங்கிணைக்கிறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? இந்த கட்சி ஒருங்கிணைக்கணும்னு தான் நாங்களும் போராடுறோம். கட்சி ஒருங்கிணைக்கும். உடையறதுக்கு காரணமா இருந்து சேர்த்து வச்சது அவங்க தானே. ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தானே போய் சேர்ந்தாங்க. இப்போ தானே பிஜேபி இவங்க பிடிக்கலன்றாங்க, பிஜேபி வேணான்றார் பழனிசாமி. அந்த கோணத்திலேயாவது சரியா இருக்கணும். இல்லை இவர் எங்க சேர்றதுக்கு இந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு இருப்பார். இப்ப புகழேந்தி சாருக்கு விருப்பமா இல்லையா? புகழேந்தி சாருக்கு இப்ப விருப்பமா இல்லையா? என்னுடைய நண்பர் புகழேந்தி அவர்களுக்கு விருப்பமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்காக தான் சார் ஒருங்கிணைப்பு குழுவே நாங்கள் சேர்த்து வைக்கணும், சேரணும், அவரும் நல்லபடியா வரணும்னு நான் சந்தோஷப்படுறதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. பாரதிய ஜனதாவோட போய் நான் சொல்லியே இல்ல சார், நான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேரணும் நான் சொன்னா இல்ல சார். யாரும் விரும்பல, அதிமுக தொண்டர்கள் விரும்பல. நீங்க நினைச்சு பேச முடியாது சார். நான் ஒரு நீங்க ஒரே ஒரு क्वेश्चन மாத்திரம் ரைஸ் பண்றேன். அதுக்கு நீங்க முயற்சிக்கிறதுக்கு முன்னே இந்த பிரச்சனை சார் சொல்லுங்க. அதாவது இல்ல நீங்க முயற்சிக்கிறதுக்கு முன்னே விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே நான் சொல்றேன் சார். சொல்லுங்க, பேசுங்க. இல்ல டிலே ஆகுது, நீங்க உங்க கருத்து முன் வச்சிருங்க திரு புகழேந்தி. அதாவது ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி வர திருக்குமார் இருங்க, அவர் ஆரம்பத்துல இருந்தே இல்ல. அப்போ நான் பேசுறேன் அபிநயா, நான் சொல்லிடுறேன் கருத்து. இப்ப நானு ரெண்டு தலைவர்கள்
2-3 தலைவர்கள் அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒத்துக்கவே முடியாது. இந்த சிவி சண்முகம் கேட்டிங்கன்னா கேஸ் போட்டு வர அப்புறம் அவர் என்னென்ன பேசிட்டு இருக்கார் பாருங்க. வாயில் வந்துலாம் பேசுகிறார். பிஜேபி வேலையை பார்த்துட்டு போங்கயா, எங்களை ஏன் போட்டு கூப்பிடுறீங்க நீங்கள், எதுக்கு நாங்கள் இல்லாமல் நீங்கன்றீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க, நாங்கள் ஒன்றும் உங்களை தேடிட்டு வரல, தேவையில்லை. இது சிவி சண்முகம் வருஷம், நான் சேரவே முடியாது அப்படிங்கிறது செல்லூராஜ் வருஷம். ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுகிறாங்க. ஜெயக்குமார் முடியாதுங்கிறார். ஆனால் தங்கமணியும் வேலுமணியும் முன்னாள் அமைச்சர்கள் நண்பர்கள், அவங்கள சொல்ல சொல்லுங்க அபிநயா, எல்லாம் முடிஞ்சிடும். இப்பயே இது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும். அவங்க 2 பேரும் வாயை திறந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகணுங்கிறது தங்கமணி வேலுமணி அவர்களுடைய விருப்பமா இருக்கு. அவங்க அண்ணாமலையோட ஒரு அணுக்கமான ஒரு உறவை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறதை நீங்க கருதுறீங்க? பாரதிய ஜனதா தலைவர்களோடு, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியோடு, உள்துறை அமைச்சரோடு வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் ஒரு நட்புறவை வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து மாற்றி பேசவே மாட்டாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த தேர்தலில் இந்த கூட்டணி இருந்திருந்தால் 15-20 இடங்களில் வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாங்க. எங்கேயோ கும்படி பூண்டி எம்எல்ஏ பிடிச்சி நேற்று கையெழுத்து போட்டு கட்சி விட்டு எடுக்கிறீங்க. வேலுமணியில் எடுத்திருக்கணும். வேலுமணி எடுத்திருக்கணுமா இல்லையா? ஆக 2 கருத்துக்கள் ஒரே கட்சியில் பயங்கரமாக நிலவுகிறது. இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவர் தவிக்கிறார் என்ன எனக்கு தெரியாது. The situation is like this. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.